Cilantro ரைஸ் ஒரு மெக்சிகன் ஸ்டைலில், மக்காச்சோளம் ரைஸ். வெரி நைஸ் ரைஸ். மசாலாவே இல்லாத ஒரு ரெசிபி. ஜாவ்! எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ப்ரிப்ரேஷன் Cilantro ரைஸ் ஒரு மெக்சிகன் ஸ்டைலில், கொத்தமல்லி சாதம். ஆனால் மெக்சிகனில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ் இது, இந்த ரைஸு. அந்த மெக்சிகன் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, இதுக்கு குடமிளகா, பாப்லானோ சில்லின்னு பேர், கொத்தமல்லி, சிலாண்ட்ரோ, மக்காச்சோளம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், க்ரீன் சில்லிஸ், லைம் ஆர் லெமன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஆர் லென்த் ரைஸ் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரைஸ் வாஷ் பண்ணிக்கலாம். 1 கிலோ ரைஸ் போட்டிருக்கு. இன்னொரு தண்ணியில் அப்படியே ஊற வைக்கலாம். இந்த ரைஸில் நம்ம எந்த வகையான மசாலாவும் ஆட் பண்ணுறதில்ல. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரைஸாக இது இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை டர்ட்டியாக இருக்குது, எல்லாம் இது கட் பண்ணது தான். பூண்டை இப்படி தட்டி விட்டால் ஈஸியாக உரிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு குடமிளகாய், எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்க்க போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மொத்த ஜாரில் சேர்த்துக்க முடியல, அதனால் நம்ம 2 டைமாக வச்சு அரைச்சிக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து இது கூட அரைச்சதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு. என்ன க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 kg ரைஸ் போட போகிறோம். ரைஸ் நல்லா ஊறி இருக்குது. ரைஸ் அப்படியே போட்டுக்கலாம். இதில் ஆயில் நெய்யோடு இருக்குது, அதில் ரைஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸு, அதை வந்து கரெக்டாக உடையாமல் திருப்பணும். ரொம்ப ஸ்பீடாக கிளற வேணாம், மெதுவாக அப்படியே எடுத்தால் போதும். இதோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச வெஜிடபிளும் அந்த க்ரீனரிஸும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி ரைஸ் உடையாமல் பார்த்துக்கணும். நான்ஸ்டிக்கில் வந்து சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. உடன் இருந்தால் உடன் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கும். தண்ணி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 1:2 இல்லை 1:2.5, அதுதான் ரேஷியோ. இதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிடுங்க. இதோட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஒரு நல்லா கொதி வரும்போது கோன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மக்காச்சோளம், இது ரைஸ் அப்படியே உடையாமல் உள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது வந்து ரைஸும் மக்காச்சோளமும் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ரைஸில் அப்படியே மெதுவாக ஆட் பண்ணால் போதும். இப்படி மெதுவாக டர்ன் பண்ணால் தான் ரைஸ் உடையாமல் இருக்கும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதில் இதோடு சேர்த்து லெமன் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஆஃப் லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்றைக்குமே ஃபுட்டுன்னா ஸ்பைசி அண்ட் ஷவர் இருக்கணும். ட்ரிங்க்கில் வந்து ஸ்வீட் அண்ட் ஷவர் இருக்கணும். பேசிக் மெத்தட். ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். டிஷ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. லைட்டாக கிளறி விட்டுறலாம். பயங்கரமான ஒரு ஃப்ளேவருங்க, வேறு லெவலில் இருக்குது. ரைஸ் அப்படியே ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ഇതിൽ നമുക്ക് കാണാം റൈസ്, കൊറിയാണ്ടർ ആൻഡ് കോൺ. കൊറിയാണ്ടറിൻ്റെ ആ ടേസ്റ്റും മേസിൻ്റെ ആ സ്വീറ്റ്നെസ്സും അതാണ് നമുക്ക് ഇതിൻ്റെ മെയിനായിട്ട് ഇതിൻ്റെ ഫ്ലേവർ വരുന്നത്. വെരി നൈസ് റൈസ്. റൈറ്റ് എവരിബഡി, ഇറ്റ്സ് വെരി നൈസ്. Hi guys, we are going to eat this Mexican rice. Yeah, it was very delicious and healthy also. Natural rice and like homemade. நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஒரு மெக்சிகன் டிஷ், ஒரு மசாலாவே இல்லாத ஒரு ரெசிபி. மெக்சிகன் டிஷ் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்பைசினஸ் இருக்கும். அதில் நிறைய அபனாரோ அந்த மாதிரி நிறைய சில்லிஸ் இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்லி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அவங்களோட ரைஸ், அவங்களோட ஃபுட்டோட அவங்களோட ரைஸை வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இது நல்லா சூப்பராக வெந்திருக்கு, வேறு லெவல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் வீட்டில். நல்லா உதிராக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அந்த பெல் பட்டனை மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பெல்லிஸ் விஸ்தா. Ciao!